My dear friends, welcome back to Nurses Profile Channel. Central Government ல இருந்து paramedical courses complete பண்ணவங்களுக்கான ஒரு job opportunity வந்திருக்குது. அத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல ரெகுலர் பேசிஸ்ல nursing and paramedical குறித்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே வரோம். அப்ப கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆகிய எய்ம்ஸ்ல paramedical courses படிச்சவங்க எப்படி ஒர்க் பண்ணணும், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, என்ன எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், ஏஜ் லிமிட் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அண்ட் மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் www.aimsexams.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல ரெக்ரூட்மெண்ட் ஆள் சேர்ப்பு அப்படிங்கிற இந்த போர்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்னா என்னன்னா, எப்படி நர்சிங் படிச்சவங்கள நார்செட் அப்படிங்கிற எக்ஸாம் வச்சு ஹையர் பண்றாங்களோ அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான அதர் மெடிக்கல் டீம் இருப்பாங்களே, பாராமெடிக்கல் படிச்சவங்களை வந்து இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது மூலமா தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஹையர் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கான நோட்டிபிகேஷன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. இதுல வியூ டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம். சோ இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். இந்த ஃபைலை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி டீடைல்டா படிச்சு பாருங்க. ஏன்னா இதுல பேஜஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதனால எல்லாத்தையுமே என்னால இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ முக்கியமான டேட் என்னன்னா, அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான கடைசி தேதி 2ஆம் தேதி டிசம்பர் மாசம். க்ளோசிங் டேட் லாஸ்ட் டேட் வந்து 2ஆம் தேதி டிசம்பர் மாசம் வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. 4ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருக்குது. 2ஆம் தேதி லாஸ்ட் டேட். சோ உங்களோட அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது எப்ப தெரியும்னா 8/12/2025 அன்னைக்கு தெரியும். அட்மிட் கார்டு எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாம்க்கான அட்மிட் கார்டு பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி ஸ்கில் டெஸ்டும் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 22/24ஆம் தேதி நமக்கு நடக்குது. டென்டேட்டிவா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து எய்ம்ஸோட வெப்சைட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஏஜ் லிமிட் ஒவ்வொரு போஸ்டுக்கும் தனித்தனியா ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. அது பேக்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே நேரத்துல ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடிக்கு பாத்தீங்கன்னா 10 இயர் வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த போஸ்டுக்கெல்லாம் அப்ளை பண்றதுக்கு நமக்கு ஃபீஸ் இருக்குது. ஜெனரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் வரும். எஸ்சி எஸ்டிக்கு 2400 ரூபாய். பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இப்ப என்னென்ன போஸ்ட் இருக்குது, எந்த இன்ஸ்டிடியூட்ல வேகன்சி இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன, பே ஸ்கேல் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல்ல 26வது பக்கத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்து டீடைல்டா படிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஃபைல், எல்லாத்தையும் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ டோட்டலா இப்ப என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டயட்டிஷியனுக்கான போஸ்ட் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கான போஸ்ட் இருக்குது, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கான போஸ்ட் இருக்குது. நம்ம பாராமெடிக்கலை பொறுத்த வரையில நமக்கு வந்து ஜூனியர் ஆடியாலஜிஸ்ட்கான போஸ்ட் இருக்குது, எலக்ட்ரிஷியன் இருக்குது, அதே மாதிரி அசிஸ்டன்ட் லாண்ட்ரி சர்வீஸ் ஓடி டெக்னீஷியனுக்கானது இருக்குது. தென் அதுக்கடுத்து பார்மசிஸ்டுக்கான போஸ்ட் இருக்குது, கேஷியர் ஜூனியர் அக்கௌண்ட் ஆபீசருக்கு இருக்குது, அசிஸ்டன்ட் ஸ்டோர் ஆபீசருக்கான போஸ்ட் இருக்குது. தென் இதே மாதிரி நமக்கு மார்ச்சுரி அட்டெண்டருக்கான போஸ்ட் இருக்குது. தென் நர்சிங்கான போஸ்ட்டுமே இருக்குது, லேப் டெக்னீஷியனுக்கான போஸ்ட் இருக்குது, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டுக்கான போஸ்ட் இருக்குது, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் படிச்சவங்களுக்கான வேகன்சி இருக்குது, பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கான போஸ்ட் இருக்குது, டெக்னிக்கல் ஆபீசர் டென்டல் டெக்னீஷியனுக்கு இருக்குது, மெடிக்கல் சோசியல் ஒர்க்கருக்கான போஸ்ட் இருக்குது, ஆப்தமாலஜி படிச்சவங்களுக்கான போஸ்ட் இருக்குது, ரேடியோகிராஃபி முடிச்சவங்களுக்கான போஸ்ட் இருக்குது, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கானது இருக்குது, பர்ஃபியூஷனிஸ்ட் இருக்குது, எம்ப்ரியாலஜிஸ்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆபீசர் இருக்குது, ஃபயர் டெக்னீஷியன் செக்யூரிட்டி கம் ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்குது, பிசியோதெரபிஸ்ட் படிச்சவங்களுக்கு வந்து வேக்கண்ட் இருக்குது, டிரைவருக்கான வேக்கண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட
ஜூனியர் மெடிக்கல் ரெக்கார்ட் ஆபீசருக்கானது இருக்குது, ஜூனியர் வார்டனுக்கான போஸ்ட் இருக்குது, நர்சிங் சீனியர் நர்சிங் ஆபீசருக்கான போஸ்ட் இருக்குது. நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான போஸ்ட் இருக்குது, ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கான போஸ்ட் இருக்குது, நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்டுக்கான போஸ்ட் இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டருக்கானது இருக்குது, யோகா இன்ஸ்ட்ரக்டர், ப்ரோக்ராமர், ப்ராஸ்தட்டிக் டெக்னீஷியன் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் டெக்னீஷியன், மெடிக்கல் போட்டோகிராஃபர், தென் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூனியர் இன்ஜினியர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், PAS அட்மினிஸ்ட்ரேட்டர், லாண்ட்ரி மெக்கானிக் அண்ட் அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர், சோ இந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர். சோ இவ்வளவு போஸ்ட் வந்து இருக்குது. இந்த CRE எக்ஸாம் பத்தி நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்ல. இதை பத்தி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா சொல்லி கொடுங்க. அடுத்து இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பாக்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நடத்துறாங்க. சோ எக்ஸாம்க்கு 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் டைம் வந்து 19 மினிட்ஸ். டோட்டலா வந்து 400 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் கேட்பாங்க. 100 மார்க்குக்கு ஒரு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா 4 மார்க். நெகட்டிவ் மார்க் உண்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் யாராவது அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட எய்ம்ஸோட வெப்சைட்டுக்கு போய் லாகின் டு அப்ளை அப்படிங்கிற ஒரு பேஜ் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க வந்து இந்த பேஜ்ல இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்ல, அப்ளை பண்ணல அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கறத கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்து நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி மறுபடியும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதே பேஜுக்கு போய் நீங்க உங்களை வந்து லாகின் பண்ணணும். லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு இந்த இடத்துல லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லைன்னா இனி பண்ண போறீங்க அப்படின்னா ரெகுலரா இந்த வெப்சைட்டை ஃபர்தர் அப்டேட்டுக்காக ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.